Welcome to Tamil Kids Learning World. Learn, play and grow. ஐ என்ற எழுத்தில் தொடங்கும் ஐந்தருவி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம மந்திரமான காட்டுக்குள் ஒரு அற்புதமான பயணத்துக்கு போறோம். இந்த காட்டு உள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. அதுதான் ஐந்தருவி. அடடே, முதல்ல நம்ம கண்களுக்கு பட்டுச்சு நீல அருவி. இரண்டாவது ரோஸ் நிற அருவி, ரொம்ப அழகு. அதோட பக்கத்துல பச்சை அருவி, இயற்கையின் நிறத்தை போல ஒளிருது. மஞ்சள் அருவி. இதுதான் ஐந்தாவது ஊதா அருவி. வாவ், இப்போ எல்லா அருவிகளும் பார்த்தாச்சு. ஒரு பெரிய வண்ணத்து பூச்சி வானவில பாருங்க. இதுதான் ஐந்தருவியின் மந்திரம். குட்டீஸ்களே, உங்களுக்கு எந்த அருவி பிடிச்சது? ஐ என்ற எழுத்தில் தொடங்கும் ஐராவதம். நண்பர்களே, இன்று நாம வான் உலகத்துக்கு ஒரு மந்திர பயணம் போறோம். அங்க ஒரு அற்புதமான வெள்ளை யானை இருக்குது. அதன் பெயர் ஐராவதம். வாவ், இதுதான் ஐராவதம். பெரிய வெண்ணிற உடலுடன் ஒளிரும் இந்த யானை தேவராஜ்யத்தின் காவலன். அவன் தும்பிக்கையால வானத்தில் நட்சத்திரங்களையும் வானவிலாவையும் உருவாக்க முடியும். பாருங்க, நம்ம குட்டி பயணிக்க ஐராவதம்னு ஒரு பெரிய கிளவுட் ஃபிளைட். ஐராவதம் பூமிக்கு மழை கொண்டு வரும்னு தெரியுமா குட்டீஸ்களே? இதுதான் ஐராவதத்தின் மந்திர உலகம். அவன் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லது, மகிழ்ச்சி, நம்பிக்கை கொடுப்பான். உங்களுக்கு இந்த பயணம் பிடிச்சதா? அடுத்த முறை இன்னொரு அற்புதத்துல சந்திப்போம். ஐ என்ற எழுத்தில் தொடங்கும் ஐம்பூதங்கள். வணக்கம் குழந்தைகளே. இன்று நம்ம ஐம்பூத நண்பர்களை சந்திக்க போறோம். முதல் நண்பர் நிலம். எல்லாருக்கும் அடிப்படை தாங்கும் சக்தி. இவர் நீர், குடிக்க, செடி வளர்க்க, எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த. எல்லாமே நீரால் தான். நீர் இல்லாம வாழ்க்கையே இல்லை. இவர் அக்னி, ஒளி தருவார், சூடு தருவார், சமைக்கவும் உதவும். ஆனா அக்னி நம்ம நண்பன் கவனமா பயன்படுத்தணும். இவர் காற்று, கண்ணுக்கு தெரியாதா இருந்தாலும் நாளும் நம்மை சுற்றி பாதுகாக்கிற பெரிய நண்பன். உயிருக்கு உயிர் காற்று. இதுதான் ஆகாயம். எல்லா பூதங்களும் இதில் தான் வாழ்றாங்க. வானம், நட்சத்திரங்கள், அணுவும் அவனோட பக்தன். ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் ஒட்டகம். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம நண்பன் யார் தெரியுமா? அவன்தான் ஒட்டகம். வெயிலோட சூடு அதிகமா இருந்தாலும் ஒட்டகத்துக்கு பிரச்சனை இல்லை. அதோட பரந்த பாதங்கள் மணல் மேல சிக்காம பேலன்ஸ் வாக் பண்றதுக்கு உதவும். ஒட்டகம் தண்ணி குடிக்கிறப்போ ஒரே நேரத்துல ரொம்ப தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி இல்லாம பாலைவனத்துல பல நாள்கள் வாழ்றதுக்கு இது உதவும். புயல் வந்தாலும் ஒட்டகத்துக்கு பயம் இல்லை. அதோட மூக்கை மூடிக்கொள்ளும் திறன் மணல் மூக்கு உள்ளே போகாம பாதுகாக்கும். இப்படி நிறைய சிறப்பு திறமைகள் இருக்கும் ஒட்டகத்தை பாலைவன் கப்பல் என்று சொல்றாங்க. உங்களுக்கு ஒட்டகம் பிடிச்சிருந்ததா நண்பர்களே? ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் ஒளி. நண்பர்களே, இதுதான் நம்ம சிறப்பு நண்பன் ஒளி. அவன் வந்தால் போதும், எல்லா இருட்டும் போயிடும். ஒளி நமக்கு அதிகமா தற்ற பெரிய நண்பன் யார் தெரியுமா? சூரியன். அவன் ஒளியால் தான் தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாம் வாழ்றாங்க.
மரங்களும் செடிகளும் வளர ஒளி தேவை. அது போட்டோசிந்தசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி இல்லாம பச்சை இலைகளே வளராது. உண்மையான ஒளி எது தெரியுமா? நம்ம அன்பு, நல்ல மனசு, சிரிப்பு. அது உலகத்தையே பிரகாசமாக்கும். குழந்தைகளே, நீங்களே நம்ம உலகின் உண்மையான ஒளி. ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் ஒற்றுமை. ஒரு நாள் ஒரு காட்டுல 5 குட்டி நண்பர்கள் தனித்தனியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பெருசா ஒரு புயல் வந்துச்சு. ஒரு பெரிய மரம் விழுந்து ஆற்றை மறைச்சிடுச்சு. அதனால எல்லாரும் பயந்து போனாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியா முயற்சி செய்தாங்க. ஆனா யாராலுமே அந்த மரத்தை அசைக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒன்றாக சேர்ந்து முயற்சி செய்ய. அப்புறம் ஆமை சொன்னது, நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். அதுவே நிஜமான ஒற்றுமையோட சக்தி. அனைவரும் ஒன்றாக ரோப் இழுத்தாங்க. முயற்சி முயற்சி. இறுதியில் மரம் அசைந்து ஆறு மீண்டும் பாய ஆரம்பிச்சது. ஒற்றுமையால் தான் இது நடந்தது. அந்த நாள் முதல் அவர்கள் ரொம்ப முக்கியமான பாடம் கற்றுக்கிட்டாங்க. ஒற்றுமையா இருந்தால் எதையுமே சாதிக்கலாம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் எப்போதும் ஒற்றுமையோட இருங்க. ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் ஓவியம். நண்பர்களே, இதுதான் நம்ம ஓவிய அறை. ஓவியம் வரைய நிறங்கள் ரொம்ப முக்கியம். சிவப்பு, நீலம், மஞ்சள். ஒவ்வொரு நிறமும் தனி கதையை கூறும். சிறு கோடுகள், சிறு வடிவங்கள். வட்டம் ஒரு சூரியன் ஆகிடுச்சு. ஓவியம் அப்படித்தான். சிறிய மாற்றம் பெரிய அழகை உருவாக்கும். சிறிய ஒரு வட்டம் வரைந்தாலே அது உயிர் பெற்று குதிக்கலாம். காகிதத்தில் வரையறது மட்டும் இல்ல, கற்பனைக்கும் உயிர் கொடுக்கிறோம். இப்போ பாருங்க, முழு ஓவியமும் உயிர் பெற்று இயங்குது. இதுதான் ஓவியம். கைகளை மட்டும் இல்ல, இதயத்தை பயன்படுத்தி உருவாக்கும் ஒரு அற்புதம். நீங்களும் தினமும் ஏதாவது புதுசா வரைந்து பாருங்க. ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் ஓதுதல். நண்பர்களே, நம்ம பயணம் ஒரு நூலகத்துல ஆரம்பம். இங்குள்ள ஒவ்வொரு புத்தகமும் பேசும், கேட்டால் கதை சொல்லும். ஓதும் போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி ஒலி. ஆ ஆ ஈ ஈ. இந்த ஒலிகளை நமக்கு வாசிக்க உதவுகின்றன. எழுத்துக்கள் சேர்ந்து வார்த்தைகள் ஆகுது. வார்த்தைகள் கதைகள் ஆகுது. ஓதுதலால் தான் இந்த மந்திரம் நடக்கும். நீங்கள் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் கற்பனை வானத்தை தாண்டி பறக்கும். ஒரு புத்தகத்துக்குள்ளே 1000 உலகங்கள் இருக்கின்றன. ஓதுவது ஒரு பழக்கம் இல்லை, அது ஒரு அற்புத சக்தி. நீங்களும் அதை தினமும் பயிற்சி பண்ணுங்கள். ஓ என்ற எழுத்தில் தொடங்கும் ஓநாய். இது ஒரு அழகான காட்டில் வாழும் குட்டி ஓநாய். அவன் மிகவும் ஆர்வமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விரும்புகிறான். குட்டி ஓநாய்க்கு ஒவ்வொரு நாளும் சுற்றி பார்க்க மிகவும் பிடிக்கும். அப்போது ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்னவாக இருக்கும் என யோசிக்கிறான். ஆஹா, அது அவன் காட்டு நண்பர்கள்தான். குட்டி ஓநாய் மகிழ்ச்சியாக நண்பர்களுடன் விளையாடினான். அவன் உணர்ந்தான், நண்பர்கள் இருந்தால் எதுவும் மகிழ்ச்சி. இனிய ஒரு நாளை முடித்து குட்டி ஓநாய் சந்திரனை பார்த்து நன்றி என்று சொன்னான்.
அடுத்த நாளும் புதிய சாகசம் காத்திருக்கிறது. அஃப் என்ற எழுத்தில் தொடங்கும் அவடதம். சில நேரங்களில் நம் உடல் சரியில்லாமல் இருக்கும். அப்போது நம்மை காப்பாற்ற வருவது அவடதம். காய்ச்சல் வந்தாலும் சளி இருமல் இருந்தாலும் அழுத்தம் நம்மை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது. Don't worry, these will help you feel better soon. சரியான நேரத்துக்கு சரியான அளவு எடுத்தால் ஷடதம் நம்மை மீண்டும் சுறுசுறுப்பாக மாற்றிவிடும். தமிழ் உலகத்தில் அறிவும் அன்பும் சொல்லித் தந்தவர் நம் அன்புக்குரிய ஔவையார். ஆத்திசூடி அறம் செய் விரும்பு என்றார். அறம் செய்தால் உலகம் அழகாகும் என கற்றுத்தந்தார். ஔவையார் தமிழ் மொழியின் பொக்கிஷம். அவர் கற்றுத்தந்த நற்குணங்கள் குட்டிகள் கற்க எளிதாகவும் இனிமையாகவும் எல்லா குழந்தைகளுக்கும் வழிகாட்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.